ஒல்லியாக இருக்க குழந்தைங்க நல்லா குண்டாகிறதுக்கு ஒரு அருமையான செர்லாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த செர்லாக் பார்த்திங்கன்னா 8 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து தட்டில் மாற்றிக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ மூணுமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நிலக்கடலையோட ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பவுடரை வச்சு செர்லாக் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. நம்ம ரெடி பண்ண பவுடரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததாக இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்கிறப்ப கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த செர்லாக் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீக்லி 2 டைம்ஸ் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க. நல்லா பேபிக்கு செட் ஆனதுக்கப்புறம் நைட் டின்னர் கூட கொடுக்கலாங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.